ஒன்னும் கவலைப்படாத சித்ரா. அவன் எங்க இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சு உன் காலடியில போட வேண்டியது என்னோட பொறுப்பு. டாக்டர், கன்ஃபார்மா சொல்றீங்களா? கன்ஃபார்மா சொல்லு. டாடி, யாரும் இல்ல டாடி. டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன டாடின்னு கூப்பிடாதுன்னு? எல்லாரும் முன்னாடி அப்படி கூப்பிட கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க டாடி. நீங்க எப்ப என்ன உங்க பையன் சொல்றீங்களோ அப்பதான் நான் உங்களை டாடின்னு கூப்பிடணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் டாடி இப்படி சொல்றீங்க? நீங்க தானே என் டாடி. இல்லடா, நான் உன் டாடி இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க டாடி. நான் உங்களை யார்கிட்டயும் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்க எல்லாருக்குமே டாடி இருக்காங்க. ஏன் உங்களுக்கு கூட இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்ல. இருக்கீங்க ஆனா இல்ல. இப்ப என்னடா அதுக்கு? நான் உங்களை டாடின்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடுறேன். நீங்க என்ன கட்டி பிடிச்சு கணத்துல ஒரே ஒரு முத்தம் கொடுக்குறீங்களா? இங்க இருந்து போன்னு சொல்றல, போடா. நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அம்மாவுக்கு கூட சொல்ல மாட்டேன். பிராமிஸ். இங்க இருந்து போறியா இல்லையா? சாரி சாரி அங்கிள். நெல்லுடா, இங்க வா. போதுமா? தேங்க்ஸ் டாடி. நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே சாம்பிள் மேட்ச் ஆகுது மேடம்.
தயங்குற ஒவ்வொரு வினாடியும் இந்த குடும்பத்தோட கௌரவம் ஊசலாடிட்டு இருக்கு. நான் சொல்ல தயங்குற விஷயத்துக்கு நடுவுல என் மனசு ஊசலாடிட்டு இருக்கு. எது அவசியம்னு ஒரு தீர்மானத்துக்கு வரலனா, எது நடக்க கூடாதுன்னு போராடிட்டு இருக்கேனோ அது புயல் மாதிரி அக்க வேற ஆளு வேறையா இந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு போயிடும். ஆண்டி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? உங்க அம்மா எங்க? மேல இருக்காங்க. அவங்களே சாப்பிட கூப்பிடல? பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ. ஆனா அது பொய் ஆண்டி. உனக்கு எப்படி தெரியும்? அங்கிள் இருந்தா அம்மா வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? நான் சின்ன பையன், அதனால எனக்கு தெரியாது. இதுவும் அம்மா தான் சொன்னாங்க. ஐயோ, சரி வா சாப்பிடலாம், வா வா. ஏங்க, பையன் சமைச்சுட்டீங்க. இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. பெத்தவங்கள குழந்தைய வளர்க்குறாங்க, டிவி இன்டர்நெட் தான் வளர்க்குது. நான் டிவி பார்க்க மாட்டேன் அங்கிள். உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டானா? இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இப்படித்தான் பதிலே சொல்லுதுங்க. டிஃபனை வை. போதும். காரம் ரொம்ப காரமா இருக்கா? நான் கொஞ்சம் சக்கரை வைக்கட்டா? வேண்டாம் ஆண்டி, இதையே சாப்பிட்டுக்கிறேன். பாத்தீங்களா, பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான். ஏங்க, உங்களுக்கும் ரொம்ப காரமா இருக்கா? ஆமாமா. சாம்பார் கொஞ்சம் ஊத்துட்டா? இல்ல இல்ல, நான் அப்படியே வெறும் பொங்கலே சாப்பிட்டுக்கிறேன். இந்த அங்கிள் சின்ன பையன் மாதிரி பேசுறாரு. டேய், வாயை மூடிட்டு சாப்பிடுறான். வாயை மூடிக்கிட்டா சாப்பிட முடியாது அங்கிள். அப்படின்னா சாப்பிடறதுக்கு மட்டும் வாயை தர, மத்த நேரம் எல்லாம் மூடியே வச்சுக்க. ஏங்க, சின்ன குழந்தை தானே, விடுங்க. சொன்னது காதுல விழுந்துச்சா? விழுந்துச்சு. ஆனா பதில் சொல்றதுக்கு வாயை திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் கண்ணு, மூக்கு, நெத்தி புருவம் எல்லாமே வசந்த் மாதிரியே இருக்கும். ஏங்க, இவன் வந்ததுல இருந்து வீடே கலகலன்னு ஆயிடுச்சு. இப்படி நீங்க பேசுனீங்க, உங்களையும் அவன் மயக்கிடுவான். சரி, கடைக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ம். வள்ளியம்மா, வள்ளியம்மா, என்னங்க அந்த போன் அடிக்கிறது தெரியலையா? எடுத. கை கேட்டின தூரத்துல தானே இருக்கேன், அதை எடுத்து கூடாதா? பக்கத்துல தான் இருக்குது, ஆனா நான் எந்திரிச்சு போய் எடுக்கணும்ல. பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு ரொம்ப தான். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் மருமகளுங்கிட்ட வேலை வாங்கிக்கிறேன். ஐயோ, இது வேற. உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா போனை கட் ஆயிடுச்சு. இப்போ மரக்கடைக்காரன் கூப்பிட்டுருக்கான். சொல்லுப்பா. சரி.
நல்ல விஷயம்தான். எதுக்கு நான் வீட்டுல பேசிட்டு சொல்றேனே. யாரு அது என்னப்பா? 2 பேரும் இங்க வாங்கடா. என்னப்பா? தங்கவேலு அண்ணே. இதோ வரப்பா. சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? நம்ம கயிறு ஃபேக்டரிக்கு முன்னால வழி மறைச்ச மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அதை வாங்கலான்னு இருக்கேன். இது என்னப்பா கேள்வி? வாங்கி போட்டுற வேண்டியதானே? அது என்ன தெரியுமா? ஏய், என்னடி நாம இல்லாம அங்க ஒரு பெரிய மாநாடே நடந்துட்டு இருக்கு. இந்த அணு இல்லாம ஒரு அணுவும் அசைய கூடாதே. அதே மாதிரி இந்த தேன் இல்லாம ஒரு திட்டமும் போடக்கூடாது. வா போலாம். மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, நம்ம கயிறு ஃபேக்டரிக்கு முன்னால ஒரு இடம் இருக்குது, அது விலைக்கு வருது, அதை வாங்கலாமான்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். வாங்கி போடுங்க மாமா. இடத்துக்கு இடமும் ஆச்சு, ஃபேக்டரிக்கு வழியாவும் ஆச்சுல. அப்ப எல்லாருமே ஒரே மனசா அந்த இடத்த வாங்கிடலாம்னு சொல்றீங்க? ஆமாப்பா. அப்பா என்னப்பா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு? வாங்குங்க, நம்ம ஃபேக்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ல. ஏன் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. ஆமா, எங்க லட்சுமி? மாமா இங்க இருக்கேன். சரிம்மா, அந்த இடத்த வாங்குறத பத்தி உன் அபிப்பிராயம் என்னம்மா? மாமா எல்லாரும் சரின்னு சொல்லும்போது நான் மட்டும் என்ன வேணும்னு சொல்ல போறேன். வாங்கிடலாம் மாமா. சரி. அந்த இடத்த நான் எப்பவும் போல வள்ளியம்மா பேர்ல வாங்க போறதில்ல. அப்புறம் என் வீட்டுக்கார பேர்ல வாங்க போறீங்களா மாமா? அப்பா என் பேர்ல எல்லாம் வேண்டாம்ப்பா. வேணா லட்சுமி பேர்ல வாங்குங்க. நான் என்ன நினைச்சனோ அதையே அவன் சொல்லிட்டான். நான் லட்சுமி பேர்ல தான் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா 4 மருமக இருக்க வீட்ல லக்ஷ்மி பேர்ல மட்டும் வாங்கணும்னா எப்படி? ஏதோ பெரிய மாமா பேர்ல வாங்கினா நியாயம் இருக்கு. அவர் வீட்டுக்கு மூத்தவரு. ஆமாமா, கரெக்டா சொன்னானோ. இல்லனா மூத்த மருமக பேர்ல கூட வாங்கலாம். எங்க ஊர்ல எல்லாம் இதான் மாமா வழக்கம். என் வீட்டுக்காரர் என்னன்னா லக்ஷ்மி பேர்ல வாங்க சொல்றாரு. அவருக்கு மண்டையில ஒரு மசாலாவும் இல்ல. என் மண்டையில மசாலா இருக்கிறதுனாலதான் இதை சொல்றேன். அப்பா அது சின்ன இடம் தான்ப்பா. இந்த வீட்டுக்காக லட்சுமி எவ்வளவோ பண்ணிருக்கா. அவளுக்காக நம்ம இதை கூட பண்ணலாம் எப்படி? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மாமா. சொந்த பந்தம் யார் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்தவங்க இப்ப இந்த வீட்டுக்கே சொந்தக்காரியா இருக்காங்க. அது பத்தாதா? அண்ணி என்ன அண்ணி? அப்பா எல்லாம் உங்க தப்பு. அண்ணி பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் சொல்லிருக்கலாம்ல. அப்ப மட்டும் கேட்காம விட்டுருவோமா? என்னங்க இது? ஒரு சின்ன விஷயம் பெருசாயிடும் போல இருக்கே. என்னங்க, இந்த இடமே நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. இப்ப எதுவும் வாங்க வேண்டாம். அம்மா இல்லம்மா, அந்த இடம் வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. இப்ப நாங்க மட்டும் என்ன அந்த இடத்த வாங்க வேணாம் சொல்றோம்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இத பாருங்க சக்தி, இவ பேசுறது கரெக்ட் தான். ஒண்ணு அந்த இடத்த மாமா பேர்ல இல்ல அத்தை பேர்ல வாங்கட்டும், இல்லனா என் பேர்ல வாங்கட்டும். நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். அப்பா எந்த பிரச்சனையும் வேண்டாம். பேசாம அந்த இடத்த 4 மருமக பேர்லயும் வாங்கிடுங்க. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? லட்சுமி ஏமா மேலேயே நின்னுட்டு இருக்க? இறங்கி வாமா, நீ சொல்லுமா, அந்த இடத்தை எப்படி பதிவு பண்ணலாம்? நான் என்ன மாமா சொல்றது? அதான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களே. மத்தவங்க முடிவுலாம் எனக்கு முக்கியம் இல்லம்மா, உன் முடிவு தான் எனக்கு முக்கியம். மாமா அவங்க ஆசைப்படுற மாதிரியே 4 பேர் பேர்லயும் வாங்கிடுங்க. அப்பாடா, இன்னைக்குதான் இவ கரெக்டா பேசியிருக்கா. அப்புறம் மாமா அத ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரே பத்திரத்துல வேண்டாம், ஒரு கால் கிரவுண்டா கரெக்டா அளந்து பிரிச்சு வேலி போட்டு பக்காவா தனித்தனி பத்திரத்துல எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. லட்சுமி கிண்டல் தானே பண்ற? அத்தை, நான் இப்பதான் உருப்படியா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது கிண்டல்னு சொன்னா எப்படி? லட்சுமி
இவங்க எல்லாம் பேசுனதை வச்சுதான் நீ கோவப்பட்டுட்டு இருக்க. அப்பா கோவம் வரதான் செய்யும். அவகிட்ட நேரா கேட்டிருந்தா இந்த இடமே எனக்கு வேண்டான்னு அவ சொல்லிருப்பா. ஒரு கிரவுண்ட் இடத்துக்கு இப்படி கணக்கு பாக்குறாங்களேன்னு அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். எங்களுக்கு இந்த இடம்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. நீங்க இங்க கூட இருந்தா அதுவே போதும். யார் பேர்ல வேணாலும் அது வாங்கிக்கோங்க. லக்ஷ்மி, நான் சொன்னது கரெக்ட் தானே? வெற்றி, நான் அத்தை நினைக்கிற மாதிரி கிண்டலும் பண்ணல, நீங்க நினைக்கிற மாதிரி கோவமும் படல. எனக்கு என்ன தேவையோ அத நிதானமா நான் மாமா கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பேசாம இருக்கீங்களா? என்ன மாமா, நான் சொன்ன மாதிரி செய்யறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா எப்படியும் ஒரே பத்திரத்துல எழுதினாலும் 4 பத்திரத்துல எழுதினாலும் ஆள் ஆளுக்கு கால் கிரவுண்ட் தானே கிடைக்கும். லட்சுமி, நீ என்ன சொல்ல வரீன்னு எனக்கு புரியலம்மா. போதும் விளையாட்டு. உன் அத்தை எப்படி பயந்து போயிருக்கா. உன் புருஷன் மூஞ்சி பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. பாரு, நீ சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டு சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைக்கிறியா? உனக்கு இந்த மாதிரி நடிப்பெல்லாம் ஒத்து வராதுமா. எல்லாரும் சேர்ந்து சிரிங்கடா. அக்கா, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? நானே கொஞ்ச நேரத்துல நம்பிட்டேன். கை கால்லாம் எப்படி உதறி போச்சு தெரியுமா? லட்சுமி, எனக்கும் ரொம்ப படபடப்பா ஆயிடுச்சு லட்சுமி. என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? நான் வாங்க போற இடத்த 4 பங்கு போடுங்கன்னு சொன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கே இப்படின்னா மொத்த சொத்தையும் 4 பிரிச்சு அவங்க பங்கு அவங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? பாப்பநாயக பாலத்துல இருக்கிற 4 ஏக்கர் தோட்டத்து வீடு, தாமரை குளத்துல இருக்கிற 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, கிணத்து கடவுல இருக்கிற கயிறு ஃபேக்டரி, உக்கடத்துல இருக்கிற ரைஸ் மில், திருப்பூர்ல ஓடுற 4 லாரி, நம்ம கிட்ட இருக்கிற செங்கல் சூளை, 2 காரு, பைக்கு, மாட்டு வண்டி, பேங்க்ல இருக்கிற 25 லட்சம் பணம், அதுவும் இல்லாம லாக்கர்ல இருக்கிற 8 கோடி ரூபாய் நகை, அப்புறம் இந்த வீடு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற அண்டாங்குண்டா சட்டி பானைன்னு எல்லாத்தையும் 4ஆ பிரிச்சு கொடுங்க. உங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்களே 2300 ரூபாய், எல்லாத்துக்குமே என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் 4ஆ பிரிங்க. நீ விளையாட்டுக்கு பேசுறேன்னு சும்மா இருந்தா? நீ பேசுறது சரியில்லை. அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன இந்த குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களா? என்ன சொன்ன? குடும்பத்தை நான் பிரிக்கிறேனா? இத சேர்த்தவளே நான் தான். ஒத்த செங்கல செதறி கடந்தீங்களே. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே இந்த வீடு, மாமாவோட கனவு. என் ரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து நான் கட்டினது. ஆக்க உரிமை இருக்கு, அதுல இருந்து என் பங்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லைல்ல? நான் என் உரிமையை தான் கேட்கிறேன். லட்சுமி, வேணாம்மா, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. சொன்னா கேளுமா. அத்தை, அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆட்டினீங்கல்ல, அதான் இப்ப கால்ல போட்டு மிதிக்கிறா. நீ கேட்டா உடனே மாமா சொத்தை எழுதி கொடுத்துருவாரா? ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசிட்டு திரிவ நீ? ஏய், வாய மூடு. என்ன சொத்தல நான் எனக்கு மட்டுமா கேக்குறேன்? உங்க எல்லாருக்கும் சேர்த்து தானே கொடுக்க சொல்றேன். அண்ணி,
ஏன் உனக்கு இந்த சொத்து மேல ஆசை இல்லையா? சொல்லு. அண்ணி ஏய், என்ன அண்ணி? நீ பேசாத. உனக்கு உயிர் பிச்சை போட்டதே நான் தான். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? அவசரப்படாதீங்க. என்ன பேசுற? அண்ணா விடுங்க. டேய் விடுடா. விடுடா. இருங்க. எல்லாரும் அசிங்கமா சொல்ல கேளுங்க. சொல்றியா? விடுடா. சொல்ல கேளுங்க. விடுங்க. ஏய் எல்லாரையும் அசிங்கப்படுத்துறா. பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற. என்னது? என்ன சொன்னீங்க? என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்களா? தாராளமா தள்ளுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். நான் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்றீங்களே, என்ன அசிங்கப்படுத்துன? நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன், அதுவும் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அசிங்கமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என் கழுத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரிச்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன என்ன பண்ணுவேன்? அடிச்சு போட